ஸோ இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன நடக்குது, ரஷ்யா வந்து டிட் அ மிசைல் டெஸ்ட். இருங்க, அந்த மிசைல் டெஸ்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, அந்த மிசைல் பேர் வந்து இதுதான், பேர் ஞாபகம் இல்லை, புர்வெஸ்னிக் அப்படிங்கிற ஒரு மிசைலையும் பொசைடான் அப்படிங்கிற ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன். ஓகே, பொசைடானுங்கிறது அவங்களுடைய கடவுள், கிரீக் காடு. ஆனால் இவங்க ரஷ்யா வந்து 2 டெஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டாக. ஒன்று வந்து இந்த புர்வெட்னிக்கு, இன்னொன்று வந்து பொசைடான். புர்வெட்னிக்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைலில் என்ன மாதிரியான க்ரூஸ் மிசைல்னா, நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் மிசைல். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ அக்னி 5ங்கிறது நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் மிசைல், நியூக்ளியர் பவர்டு கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மிசைல்னா என்ன? மிசைல் வந்து ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி. அது என்ன வண்டி? குண்டு எடுத்துட்டு போய் போட்டு வர வண்டி. கரெக்டா? அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் வெஹிக்கிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு மிசைலுங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு குண்டு வைப்பீங்க. ஸோ அந்த குண்டு என்னவா வேணா இருக்கலாம். சாதாரணமாக வெடிக்கிற குண்டாகவும் இருக்கலாம், நியூக்ளியர் குண்டாகவும் இருக்கலாம். பட் மிசைலுங்கிறது ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அந்த மிசைலை தான் அவங்க டெஸ்ட் பண்ணாங்களே தவிர நியூக்ளியர் வெப்பன் எதுவுமே டெஸ்ட் பண்ணல. ஸோ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஹவ் டெவலப்ட் அ நியூக்ளியர் பவர்டு மிசைல் தான். இது ஒரு மிசைல் டெஸ்ட் தான். இப்போ இந்தியா அக்னி 5 பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு மிசைலை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்னதுன்னா நியூக்ளியர் பவர்டு. அதுதான் இதில் இருக்க வித்தியாசம். பொதுவாக மிசைல்ஸ் ஆர் பவர்டு த்ரூ என்ன அப்படின்னு பார்த்தா, வி ஆர் ஹேவிங் சாலிட் ஃபியூவல்ஸ் ஆர் லிக்விட் ஃபியூவல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு சாலிட் ஸ்டேஜா லிக்விட் ஸ்டேஜா அப்படின்லாம் நீங்கள் படிப்பீங்க பிஎஸ்எல்விலலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலிட் ஃபியூவல் இல்லை லிக்விட் ஃபியூவல் இல்லை கிரையோஜெனிக் ஃபியூவலில் தான் நம்ம பொதுவாக வந்து மிசைல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். இது வந்து நியூக்ளியர் பவர்டு. ஸோ இதோட ஐடியா என்னதுன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அந்த ரியாக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மிசைலுக்கு பவர் கொடுக்குது. ஸோ இப்போது இட்ஸ் அ நியூக்ளியர் பவர்டு மிசைல். இப்போ சாதா மிசைலுக்கு இந்த மிசைலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் மிசைலில் யூ ஆர் ஹேவிங் அ ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டியை வச்சு தான் நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் ரேஞ்சா, 5000 கிலோமீட்டர், இப்போ அக்னி 5னா 5000 கிலோமீட்டர் ரேஞ்சா, 7000 கிலோமீட்டர் ரேஞ்சான்னு சொல்கிறோம். ரஷ்யா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அன்லிமிட்டெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இட் இஸ் அ நியூக்ளியர் பவர், நீங்கள் ஆன் பண்ணி மேலே விட்டால் அது காற்றுல சேட்டலைட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை நாள் வேணாலும் சுற்றும், ஏன்னா அது நியூக்ளியர் பவர்டு. ஏன்னா அதில் சின்ன ஃபியூவல் போட்டாலே ரொம்ப நாள் சுற்றும். அதான் நியூக்ளியர் சப்மரைன்குள்ளே இருக்க அட்வான்டேஜ். எப்போ வேணுமோ அப்போ லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க இப்போ ஃபஸ்ட்டு பண்ண டெஸ்ட் வந்து 15 மணி நேரமோ ஏதோ பறந்துருக்குது. ஸோ 15 ஹவர்ஸ் ஒரு மிசைல்லாம் பறக்காது. 15 ஹவர்ஸ் வந்து இது ஏரில் இருந்திருக்கு. ஏரில் இருந்து இது ஒர்க் ஆகிறத வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உள்ளே இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஹீட் கொடுக்குது. இந்த ஹீட் என்ன பண்ணுதுன்னா, காற்றுல வந்து இது வந்து ஸ்கிராம் ஜெட் தான். ஸ்கிராம் ஜெட்னா பொதுவாக என்ன பண்ணுன்னா, இதுக்குன்னு தனியாக ஆக்சிடைசர் இல்லை, காற்றுல எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுது. ஸ்கிராம் ஜெட் ராம் ஜெட் பற்றி படிங்க. காற்றை எடுத்து அந்த காற்றை வந்து இது வந்து ஹீட் பண்ணி ப்ரெஷரைஸ் ஆக்கி அதுதான் த்ரஸ்ட் கொடுக்குது. பொதுவாக வந்து ஒரு ஃபியூவல் பேர்ன் ஆகிறப்போ வர த்ரஸ்ட்னால அது பறக்குது ராக்கெட்டு. இது எப்படி பறக்குதுன்னா, அட்மாஸ்பியரில் இருக்க காற்றை வந்து இது அப்சார்ப் பண்ணி உள்ளே இழுக்கிறப்போ அந்த காற்று வந்து ஹீட் ஆகுதுல்ல, ஹீட் ஆகி ஒரு ப்ரெஷரைஸ்டு சேம்பருக்குள்ளே போயிட்டு ஹை ப்ரெஷரை நோக்கி போகுது. அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது ஃபுல் ப்ரெஷரில் வெளியே வருது. ஸோ இங்கே கம்பஷனே நடக்கலை, வெறும் வந்து ஹீட்டிங் தி ஏர் அண்ட் கம்ப்ரெஸிங் இட், ரிலீசிங் தி கம்ப்ரெஸ்ட் ஏர் டு ஃபியூவல் தி ராக்கெட். வெறும் ஒரு கம்ப்ரெஸ்டு ஏர் தான். இப்போ உள்ள ஒன்றும் இல்லைன்னா ஒரு பலூன் தான் இது. இப்போ தீபாவளி விடுற ராக்கெட்டும் பறக்கும், பலூனும் பறக்கும்ல. பலூனை ஃபுல்லாக ஊதிட்டு விட்டால் பறக்குதுல்ல, எப்படி ஃபுல்லாக ஊதிட்டு பலூனை விட்டால் அந்த பலூன் பறக்குது? ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் காற்றை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் அந்த பலூனோட இடத்தையும் தாண்டி நிறைய காற்றை உள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி அடக்கி ப்ரெஷரைஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த பலூனை விட்டோன்னே கம்ப்ரெஸ்டு ஏர் வெளியே வரும்போது அது ஒரு த்ரஸ்ட் கொடுத்து பலூன் பறக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் இந்த மிசைல் வந்து பயன்படுத்துது. காற்றை கம்ப்ரெஸ் பண்ணி, ஸோ அந்த காற்றை வந்து நம்ம ஹீட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இது வந்து நியூக்ளியர் பவர்டாக இது இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த மிசைலை வந்து அவங்க ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டெவலப்பிங் இட். ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸ் வந்து 60ஸ்லேயே இதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் ட்ரை பண்ணி இது வந்து நியூக்ளியர் பவர்டாக மிசைலில் வச்சா சேஃப்டி இஷ்யூ இருக்குன்ட்டு அப்போ அதை கைவிட்டுட்டாங்க. அப்புறம் இந்த டெக்னாலஜிக்குள்ளே யாரும் இவால்வே ஆகலை, எல்லாருமே சாலிட் லிக்விட் கிரையோஜெனிக்னு போயிட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து கடந்த 5-6 வருஷமாக இதை ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ்.
ஸோ இதை வந்து ட்ரம்ப் கிட்ட போய் சொல்லும்போது நியூக்ளியர் பவர்ட் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று, என்னது நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்போ யூஎஸும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிடும். அவ்வளோதான் நடந்திருக்கு. சரியா? ஏன் இப்படி இல்லாம நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்ப? வந்து சொன்னவன் என்ன சொன்னாங்கிறத காதை திறந்து கேட்காம அவசர அவசரமா வளர்றது. உண்மை நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. நீங்க என்ன நினைக்கலாம்னா ட்ரம்ப்பை வந்து நான் இப்படி திட்டுறேன் அப்படின்னா, நான் அது அது ஜென்யூன் தான் எல்லாமே. எதுவுமே வந்து நான் இமேஜினரியா எதுவுமே பேசல. அந்த அளவுக்கு ஒரு பர்சன் தான் ட்ரம்ப். சார் ரஷ்யா ஒரு நியூக்ளியர் பவர் மிசைலை பண்ணிட்டான். இப்போ பொதுவாக வந்து இப்போ மோடி கிட்ட வந்து சொல்றாங்க, சார் பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் பவர் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓகே, என்ன மிசைல்ப்பா? நியூக்ளியர் பவர்டா? ஓகே, என்ன டெக்னாலஜி? நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? பண்ணுங்க, ரிசர்ச் ஆரம்பிங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூப்பிட்டு என்ன பண்ணலாம்பா, அஜித் தோவாலை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், அப்படி ஓகேப்பா பண்ணிடலாம், சரி ஓகே, மேபி சீக்கிரட்டாக கேபினெட் மீட்டிங் வச்சு ஓகே நம்மளும் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த இவருக்கு கையில் மொபைல் கொடுத்து சோஷியல் மீடியா கொடுத்ததுனால இமீடியட்லி ட்வீட், ஓ நீ நியூக்ளியர் பவர் மிசைல் பண்ணிட்டியா, நானும் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ மிசைல் பண்ணலன்னு சொல்லலை, வி வில் டூ நியூக்ளியர் டெஸ்டிங். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவங்க நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, விச் இஸ் அ டேஞ்சரஸ் ட்வீட். என்ன சொல்றாரு அந்த ட்வீட்லனா, இதுதான் சொல்றாரு, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் மோர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேன் எனி அதர் கண்ட்ரி. இது ஒன்று பெரிய பெருமை. திஸ் வாஸ் அக்காம்ப்ளிஷ்ட் இன்க்ளூடிங், இது வந்து இவர்னால தான் நடந்துதான். இருங்க, இது கேளுங்க எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு பாருங்க. United Nations has more nuclear weapons than any other country. This was accomplished including the complete update and renovation of existing weapons during my first term. எப்போனா 2017 20 தான் நடந்துதான். அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங்கை நிறுத்தி 30 வருஷம் ஆயிடுச்சு. 1992 தான் கடைசியா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங்கும் பண்ணல. இவர் என்ன அப்டேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, இது யாருக்கானதுன்னா நம்ம அதை கலாய்க்கிறோம்ல, அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு 50% இவர் என்ன சொல்றாரு உண்மைன்னு நம்புற ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தான் இவர் இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் அ லோக்கல் டொமஸ்டிக் பீப்புள் ஹூ ஆர் ஃபூலிஷ்லி ஃபாலோயிங் திஸ் ஹீரோ வர்ஷிப் திங். ஸோ அவங்க அந்த அவர் தலைவர் எது சொன்னாலும் கரெக்ட், அவங்களுக்கு வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதிராளி எது பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க, ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஐ ஹேட்டட் டு டூ இட் பட் ஐ ஹேட் நோ சாய்ஸ். அதனால தான் நான் நியூக்ளியர் பண்ணேன். ரஷ்யா இஸ் செகண்ட் and China is a distant third, but will be even in 5 years. Because of other countries' testing programs, I have instructed Department of War to start the testing of our nuclear weapons on an equal basis. That process will begin immediately. Thank you for your attention to this matter. President, இப்போ யாரும் இது வந்து I'm just showing one of his absurd bizarre tweets. இந்த மாதிரி டெய்லி ஒரு 20 ட்வீட் போடுவார். இதனால இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் இஷ்யூஸும் அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கு. The only best thing is to ignore him தான். பட் யூஎஸ் பிரசிடென்ட்டை இக்னோர் பண்ண முடியல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இப்படி ஒரு ட்வீட் போடுவாரா? இது சீக்கிரட்டா பண்ணுவாங்க. இது இந்திரா காந்தி பண்ணாங்க, ராஜீவ் காந்தி பண்ணாங்க, அடுத்து நரசிம்மராவ் பண்ணாரு, அடுத்து வாஜ்பாய் பண்ணாரு. எல்லாம் கடைசியில் வாஜ்பாய் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. இந்திரா காந்தி ஆரம்பிச்சதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூனால வாஜ்பாய் வந்து வெளியே சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு? ஸோ ஒரு மொபைல் ஃபோன் ஆக்சஸ் இவர் கையில் கொடுத்தது தான் இதில் தலைவலின்னு இவங்க கன்க்ளூஷனில் எழுதியிருப்பாங்க. அந்த மொபைலை பிடிங்கி வைங்க. ஐம் நாட் ஜோக்கிங். இப்போ ஒபாமா கிட்ட போயிட்டு ஒபாமா வந்து ஓப்பனாக சொல்றாரு, பிரசிடென்ட் கிட்ட எனக்கு ஃபோன் கொடுக்கல அப்படின்னு. அவர் ஃபோனை யூஸ் பண்ணல ஒபாமா அவரோட டைமில். எனக்கு ஒரு டம்மி ஃபோன் தான், குழந்தைங்களுக்கு கொடுக்குற டம்மி ஃபோன் தான் கொடுத்துருந்தாங்க, சும்மா ப்ரௌஸ் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த ப்ரௌசிங்லேயும் நிறைய வெப்சைட் ப்ராஹிபிட் பண்ணி தான் கொடுத்தாங்க டேட்டா செக்யூரிட்டினால அப்படின்னு. ஸோ ஒரு பிரசிடென்ட் வந்து அப்படி வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி சொன்னால் கேட்டுக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஃபோன் வச்சுக்கிட்டு இப்படி இஷ்டத்துக்கு ட்வீட் போடுறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதுதான் இங்கே நடக்குது. நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. என்ன ஒரு பர்சன். ஸோ நான் வில் கோ டு தி இஷ்யூ. இப்போ இந்த ட்வீட்னால இதை நான் ஏன் காட்டினேன், அந்த ட்வீட்னா என்ன நடக்குது, நான் ஏன் வாரம் வாரம் அவரை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து இப்போ நம்ம இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நவ் வில் கோ பேக் டு தி ட்ரீட்டிஸ். ஸோ யூஎஸ் இப்போ நம்ம வந்து யூஎஸ்ஏ வந்து கடைசியாக வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணது 1992. அத்தோட இனிமேல் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு மோரட்டோரியமாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து 1998 என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வி ஓன்ட் டூ அ நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மோரட்டோரியம் அனௌன்ஸ், ஒரு வாட்டி எங்களோட நெசசிட்டிக்காக பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரட்டோரியம்னா அவங்களே தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது.
அப்படி ஒரு மொரட்டோரியம் 1992 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்டே பண்ணல. அப்போ 1992 வரைக்கும் என்ன நியூக்ளியர் வெப்பன்ஸ் அமெரிக்கா டெவலப் பண்ணுச்சோ டெஸ்ட் பண்ணுச்சோ அதை தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த வெப்பன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. எதனால நிறுத்துறாங்க அப்படின்னா, அப்போ இருந்த சீனியர் புஷ் வந்து கோல்டு வார் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி 1992 நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா 1997 வந்து தே ஆர் பிரிங்கிங் அ ட்ரீட்டி கால்ட் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. அதான் இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்குள்ளே போயிடலாம். சிடிபிடி காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து கொண்டு வராங்க. இந்த ட்ரீட்டி வந்து 1996 வருது, 1997 அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரீட்டியில் சிடிபிடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி வருது. அஃப்கோர்ஸ் அது யூஎஸ் சைன் பண்ணல, இந்தியாவும் சைன் பண்ணல, ஏன்னா வந்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனால் அந்த ட்ரீட்டி என்ன சொல்லுன்னா, கம்ப்ளீட் ப்ராஹிபிஷன் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்டிங். எந்த நாடும் அண்டர் கிரவுண்ட்லேயோ வானத்திலேயோ ஸ்பேஸ்லேயோ அண்டர் வாட்டர்லேயோ எங்கேயுமே நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணக்கூடாது, குளோபலி இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம 98 நம்ம ஒன்று பண்ணாலும் பொக்ரான்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணல, அமெரிக்காவும் சைன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா வந்து 67 வந்து வி ஹாவ் திஸ் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஸோ அது என்ன சொல்லுது, நியூக்ளியர் வெப்பன் டெக்னாலஜி ஷுட் நாட் பி ப்ராலிஃபரேட்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ மூணாவதாக வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். நியூக்ளியர் டிசார்மமெண்ட் சம்மிட்டில் ராஜீவ் காந்தி தான் அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனோட ஃபைனலாக வந்து கார்பச்சோவும் அப்போ இருந்து சீனியர் புஷ்ஷும் சேர்ந்து ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படிங்கிற ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ட்ரீட்டியில் என்ன அமெரிக்காவும் ரஷ்யாவும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கோல்டு வார் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த கோல்டு வார் ஃபுல்லாவுமே ஆர்ம்ஸ் ரேஸ் நடந்திருக்கும். ஆர்ம்ஸ் ரேஸ்னா என்னன்னா, அவன் ஒன்று ரெடி பண்ணா நான் ஒன்று ரெடி பண்ணா அவன், அந்த மாதிரி மாறி 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 டெஸ்ட் பண்ணி வெப்பன்ஸ் குவியலாக சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம நிறுத்திக்கலாம். சி, நான் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணது உன்னை அடிக்கிறதுக்கு, நீ வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுறது என்ன அடிக்கிறதுக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இனிமேல் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தேவையில்லாமல் இதுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ வி வில் ரெஸ்ட்ரிக்ட் தி நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் வி ஹாவ். ஸோ அந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி இஸ் எய்மிங் டு ரெஸ்ட்ரிக்ட் தி மிசைல் டெஸ்டிங் தான். நம்ம இனிமேல் புதுசாக மிசைல்லாம் டெவலப் பண்ண தேவையில்ல. எதுக்கு இப்போ மிசைல் டெவலப் பண்ணி நான் இப்போ அமெரிக்கா யாருக்கா டெவலப் பண்ண போகிறோம், உனக்கு தான் டெவலப் பண்ண போகிறோம், நீயும் பண்ண மாட்டேன் நானும் பண்ண மாட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் பண்ண தேவையில்ல அப்படின்னு ஒரு ஐடியாக்குள்ளே வராங்க. ஒரு ரேஷனல் அக்ரிமெண்ட் இருக்கிறது போதும். ஸோ அதுதான் ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து தே சைன் திஸ் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி வந்து அதோட அப்டேட் வந்து ஸ்டார்ட் 2 ஸ்டார்ட் 3லாம் கொண்டு வந்தாங்க, பட் அது பிக்கப் ஆகல. அப்புறம் ஒபாமா வந்து இது ஒரு கோலாக வச்சுக்கிட்டார், இந்த ட்ரீட்டியை திரும்ப நம்ம ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு இதோட சக்ஸஸரை கொண்டு வந்தார். நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி தான் இப்போ கரண்ட்லி அமலில் இருக்குது. ஸோ 2011 நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி கேம் இன் டு ஃபோர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் அதோட வேலிடிட்டின்னு சொல்லி 2021 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஜோ பைடன் வந்து 2021 அது இன்னொரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஸோ நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, இன்னும் அதிக டார்கெட், நம்ம இனிமேல் நியூக்ளியர் மிசைல் டெஸ்டிங்ஸ்லாம் இந்த லிமிட்டில் வந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, பேலஸ்டிக் மிசைல்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ராஹிபிட் பண்ணுது. அப்போ ரஷ்யா அதை மீறி டெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா, ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்டியில் வந்து நியூக்ளியர் பவர்ட் மிசைலுங்கிறதே இல்லை, ஸோ அதனால் இதை நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க இதை சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிசைல் எதுவுமே புதுசாக டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த ட்ரீட்டியில் யூஎஸும் ரஷ்யாவும் சேர்ந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரஷ்யா மட்டும் ஒரு மிசைல் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டாங்களேங்கிறது தான் இப்போ யூஎஸோட கன்சர்ன். பட் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஸ்டார்ட்டில் இதை பற்றி நம்ம பேசவே இல்லை, இது ஃபுல்லாகவே ஒரு புது விதமான மிசைல், அதில் வந்து பேலஸ்டிக் மிசைல் தான் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, நியூக்ளியர் பவர்ட் மிசைல் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரஷ்யாவோட ஆர்குமெண்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு எண்ட் இன் 2026. ஒபாமா அதை கொண்டு வரும்போது 10 இயர்ஸ்க்கு கொண்டு வந்தார், 21 முடிஞ்சது. ஜோ பைடன் இன்னொரு 10 இயர்ஸ் பண்ணியிருக்கலாம், அடுத்து இந்த ஆள் வராரு, இந்த ஆளோட பதவி காலத்திலே அது அமலுக்கு இருக்கணுங்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருக்கலாம். இல்லை, இவர் இருந்தாலும் எப்படியும் ட்ரீட்டி விட்டு வெளியே வந்துருவார். 5 இயர்ஸ்க்கு தான் பண்ணாரு. இப்போ என்னதுன்னா, இப்போ இவர் காலகட்டத்தில் இந்த ட்ரீட்டியோட நெகோசியேஷன் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது பிட்வீன் ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ அதுதான் இப்போ கரண்ட்ல இருக்கிற இஷ்யூ. ஸோ அப்போ இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி, சிடிபிடி, என்பிடி, அப்புறம் ட்ரீட்டி ஃபார் ப்ராஹிபிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், 4 ட்ரீட்டியோட கன்வென்ஷன்ஸையும் இந்த ஒரு ட்ரீட் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நியூஸில் இருக்கிற விஷயம். ஸோ உலக அமைதிக்காகவும் வேர்ல்டு பீஸ்க்காகவும் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிளாக எடுத்து 30 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ். இப்போ நீங்கள் எதுக்கு ஈரான் மேலே குண்டு போட்டீங்க? ஏன் குண்டு போட்டாங்க? நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால. அப்போ நீங்கள் மட்டும் டெவலப் பண்ணலாமா? அதான் 1990. இப்போ இது வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லிது, 1992 அப்புறம் நாங்கள் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஓகே.
இப்போ ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க மேல வெப்பன் டெவலப் பண்ணலாமா? அதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு ஐரணி. இதுதான் அமெரிக்காவுடைய பாலிடிக்ஸ். ஸோ தட்ஸ் தி ஃபன் ஹியர். ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, 89 செகண்ட்ஸ் ஃப்ரம் தி மிட் நைட் அக்கார்டிங் டு தி டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னு. சும்மா ஒரு லைன் தான் போட்டாங்க, இது நிறைய பேர் புரியாது. இன்னும் வந்து நம்மளோட டூம்ஸ்டே கிளாக்ல மிட் நைட் வரதுக்கு 89 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னு ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்ல என்ன ஐடியா அப்படின்னா, வாட் இஸ் டூம்ஸ்டே? உலகம் அழியிற நாள், அதுதான் வந்து டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நைட்டு 12 மணிக்கு உலகம் அழிய போகுது. ஸோ அந்த கிளாக் வந்து நைட்டு 12 மணிக்கு ரீச் ஆகும்போது உலகம் அழிஞ்சிரும். ஸோ அந்த ஒரு கிளாக் தான் டூம்ஸ்டே கிளாக். ஸோ இந்த கிளாக்ல வந்து நம்ம உலகத்தோட அழிவுகளை கொண்டு வர மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க அந்த கிளாக் வந்து மிட் நைட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த டூம்ஸ்டே கிளாக்ல எத்தனை செகண்ட்ஸ் பாக்கி இருக்குன்னா 89 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. சி 89 செகண்ட்ஸ் இட்ஸ் சிம்பாலிக். ஒரு அழிவு கொடுக்குற விஷயம் வரும்போதும் ஒரு செகண்டை குறைப்பாங்க. அப்படி குறைச்சி இப்போ 89 செகண்ட்ஸ்குள்ள வந்திருக்கும். 1.5 நிமிஷம் பாக்கி இருக்கு. இது ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் நம்ம 90 செகண்ட்ஸ்ல இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த உக்ரைன் வாருக்கு அப்புறமாவும் ட்ரம்ப் மாதிரியான பர்சன் வந்து அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு மாத்துறாரு. ஈரானை போய் சம்மந்தமே இல்லாமல் ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால அட்டாமிக் வெப்பன் புல்லட்டின் இருக்கு, அவங்க தான் இந்த கிளாக்கை வந்து ரன் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டூம்ஸ்டே கிளாக் பற்றி படிங்க. அவங்க உலகத்துக்கு அழிவு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ ஒரு செகண்ட் குறைப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிளாக்கை அப்டேட் பண்ணி ஒரு செகண்ட் குறைச்சு 89 செகண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் 89 செகண்ட்ஸில் உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸ். இந்த டூம்ஸ்டே கிளாக்கை யார் ஆரம்பித்து வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பித்து வச்சதே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்த அந்த ஜீவன்கள் தான். ஸோ ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவங்க 2 பேரும் வந்து ஒரு கில்டு. வெப்பன் வந்த பிறகு 2 பேருமே பயங்கர கில்ட்டில் இருப்பாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஒரு கடைசி காலத்தில் கில்ட்டில் தான் இருந்தார், ஆப்பன்ஹைமரும் கில்ட்டில் தான் இருந்தார். ஸோ அப்போது வந்து அந்த டைமில் வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த டூம்ஸ்டே கிளாக் அப்படிங்கிறது. அப்போது அவங்க அந்த புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த புல்லட்டினில், அது பேர் கரெக்டானு பார்த்துக்கோங்க, அந்த புல்லட்டினில் வந்து தேவோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் த ஃபர்ஸ்ட் டூம்ஸ்டே கிளாக். அது இத்தனை வருஷமாக ஒரு செகண்டாக குறைஞ்சி இப்போ 89 செகண்டில் வந்து நின்று இருக்கு. ஸோ அதான் அதோட ஐடியா. ஸோ புரிஞ்சிச்சா? வாட் இஸ் டூம்ஸ்டே கிளாக்குங்கிறதே ப்ரிலிம்ஸில் ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அதை போகிற போக்கில் வந்து கேஷுவலாக ஒரு இன்ட்ரோடக்ஷனில் போட்டாங்களா. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி டூம்ஸ்டே கிளாக் இஸ் ஒன்லி ஹேவிங் 89 செகண்ட்ஸ் பிஃபோர் டூம்ஸ்டே, ஸோ வி மஸ்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. இது வந்து ஏதாவது ஒரு வார்னிங், த்ரெட்டு அந்த மாதிரி எஸ்ஏலாம் எழுதுறப்போ இன்ட்ரோடக்ஷன்லையோ கன்க்ளூஷன்லையோ ஆரம்பத்தில் முதல் லைனாக அதை ஆரம்பிக்கலாம். இல்லை முடிக்கிறப்போ ஒன்லி 89 செகண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் இன் தி டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆச்சரிய குறி போட்டு என் பண்ணலாம். அது போல்டில் எழுதி. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்ல, எஸ்ஏயோட கன்க்ளூஷனில் இது எனக்கு எங்கேயாவது ரெலவெண்டாக இருந்தால் நான் கொண்டு வருவேன். ஆர் இதை சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணலாம், 89 செகண்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த டூம்ஸ்டே கிளாக் கதை எழுதி ஒரு பக்கத்தை தள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இனோவேட்டிவாக படிக்கிறப்போவே அதை வந்து டியூன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு எடிட்டோரியோட அந்த ஒரு லைன்ல இருந்து we are getting தி இன்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ட்ரீட்டிக்குள்ளே போகலாம். ரஷ்யா அனௌன்ஸ்ட் தி சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் மிசைல். ஓகே, இட் இஸ் அ நியூக்ளியர் கேப்பபிள் நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல். ஸோ இப்போ அதோட பேர் தான் இது. இப்போ இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூர்விஸ்னிக் அப்படின்னு ஒரு மிசைல் பேர் வச்சிருக்காங்க. பொசைடன்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு அண்டர் வாட்டர் சப்மரைன் தான். ஆட்டோமேட்டிக்காக போகிற ஒரு சப்மரைனையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அண்டர் வாட்டரில் கடலுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணும். ஸோ அது ட்ரோனுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது வந்து மனிதர்கள் இயக்கல, ஆட்டோமேட்டிக்காக அது இயங்கும். போகிற அந்த ஒரு பொசைடனுங்கிற ட்ரோனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து ரஷ்ய மொழியில் பெட்ரல் அப்படிங்கிற ஒரு பேர்டை வந்து குறிக்குது. பெட்ரலுங்கிறது ஒரு பேர்டு. அந்த பேர்டை வந்து ரஷ்ய மொழியில் புர்வெட்ஸ்னிக்னு சொல்கிறாங்க. அந்த பேர்டு என்னதுன்னா, அது வந்து ஒரு புயல் வர போகிறத சொல்லுமா. இப்போ ஒரு புயல் வரதுக்கு முன்னாடி இந்த பறவைகள் கத்தும். ஸோ அந்த பறவை வந்து கத்துச்சுன்னா புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பறவையோட பேரை இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புயலை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிசம். ஸோ இட் ட்ராவல்டு ஆல்மோஸ்ட் 14,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 15 hours இன் ஏர் இருந்திருக்கு. 14,000 கிலோமீட்டர் வந்து இது வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்து
15 மணி நேரம் இது பறந்துருக்கு. ஸோ இட் ஷோஸ் தட் இட் இஸ் நியூக்ளியர் பவர். ஏன்னா எந்த மிசைலும் 15 மணி நேரம் பறக்காது. டிப்ளாய்மெண்ட் சைட் இது எங்கே இருக்கு? இதை வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரீஜன்ஸ் இன் நியூஸ்ல பாருங்க. ஒலோக்டா ஒலோக்டா அண்ட் செப்சாரா அப்படிங்கிற இந்த ரீஜனில் தான் இந்த மிசைலை வச்சுருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னா அங்கே தான் அவங்களோட இது இருக்குது, நியூக்ளியர் ரிசர்ச் ஏரியா இருக்குது, அங்கே தான் இந்த மிசைல் இருக்குது. கன்வென்ஷனல் ஃபியூர் இன்ஜின் யூசஸ் அ கெமிக்கல் விஷன். ஸோ அப்போ அது ரீஜன்ஸ் இன் நியூஸுக்கு தேவை. இதுவும் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம் ஒலோட்கானா என்ன. அப்போது பெட்ரலுங்கிற பேர்டு வந்து நமக்கு ஸ்பீஷீஸு, உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் யோசிச்சுக்கினே இருக்கணும் எதையாவது. இது இந்த யோசனை தான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அப்போ பெட்ரல்னு ஒரு பறவை இருக்குது, அது ஸ்ட்ராம் வந்தால் கத்துன்னு இருக்குன்னா இது வந்து ஒரு ரிடில் பேஸ்ட் கொஸ்டினில் வரலாம். in this bird is will give sound before the cyclone. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் யூஸ்ட் இட் டு ஃபைண்ட் தி ஸ்ட்ராம்ஸ். அந்த மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு கதைகள் இருக்குல்ல, அந்த இதை சொல்கிறேன் நான். ஸோ கன்வென்ஷனல் ஃபியூவல் இன்ஜின் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர்னால பவர் கொடுக்குது. ஆனால் நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹாஸ் அ காம்ப்ளெக்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் which heats the incoming air to generate thrust. ஸோ புரியுதா? பலூன் தான் இதோட ஐடியா. 1960ஸ்லேயே வந்து ப்ராஜெக்ட் ப்ளூட்டோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் இந்த மிசைலுக்கு அவங்க ஸ்லாமன் பேர் வச்சாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் ப்ளூட்டோக்கு இல்லை, நியூக்ளியர் பவர்ட் மிசைலை டெவலப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி இதை கைவிட்டுட்டாங்க பிகாஸ் ஆஃப் சேஃப்டி இஷ்யூஸ் அண்ட் ஃபீசிபிலிட்டி இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இந்த ஐடியாவை யாரும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல, ரஷ்யா தான் இந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஆக்சுவலி 2019 என்ன ஆச்சுன்னா, இந்த மிசைலோட ஒன் ஆஃப் தி டெஸ்டிங் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சிடுச்சு. வெடிக்கிறதுல 5 சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்க, ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவங்களோட அந்த சயின்டிஸ்டோட ஒய்ஃபுக்கெல்லாம் புட்டின் வந்து அவங்களோட அவங்க ஊர் பாரத ரத்னா கொடுத்தாரு, பெரிய அவார்டு, நேஷனல் லெவல் அவார்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பல ஃபெயிலியருக்கு அப்புறமா இதை ஃபைனலாக டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. புர்வெட்ஸ்னிக் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொன்னோன்னு கேட்டிருப்பாரு, நம்ம கிட்ட அது இருக்கா, நம்ம கிட்ட அது இல்லை, நம்ம கிட்ட இல்லையா, ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், அந்த ஒரு குழந்தை பிஹேவியர். நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட 4 இருக்கு, 4 இருக்கா, அப்ப நம்ம தான் பெருசு, சரி விட்டுறலாம். இந்த 10 வயசு குழந்தை கிட்ட இருந்து உலகத்தை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் இது மீறுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியே இது மீறுது. வாட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன்? CTBT இஸ் a multilateral treaty aimed at banning all nuclear expression whether for military or peaceful purposes. எந்த விதமான நியூக்ளியர் எக்ஸ்பிரஷனும் பண்ணக்கூடாது. இந்த பீஸ்ஃபுல் பர்பஸஸ்ங்கிறது இந்தியாவுக்காக தான். முதல் குண்டை வெடிக்க வச்சுட்டு இது குண்டு கிடையாது, பீஸ்ஃபுல் பர்பஸ்ன்னு நம்ம தானே சொன்னோம். ஸோ எதுக்காக வந்து நீங்கள் வந்து வெடிக்கக்கூடாது அப்படின்னு தான் இதை கொண்டு வருது. ஸோ இட் கேன் பி ட்ரேஸ் பேக் டு கோல்டு வார் எரா. கோல்டு வார் டைம்லேருந்தே இந்த ட்ரீட்டியை வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இவங்க 2 பேருமே ஆர்ம்ஸ் ரேஸில் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தாங்க. பிட்வீன் 45 to 96 வந்து, இது சும்மா இந்த டேட்டா பாருங்க, 2000 நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்காங்க உலகத்தில். 2000 வாட்டி நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா எத்தனை வாட்டி பண்ணியிருக்கு? 2 பொக்ரான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் பொக்ரானில் 1 குண்டு இல்லை பீஸ்ஃபுல் பர்பஸு, 2வது பொக்ரானில் வந்து 5 ரிசர்ச் வந்து பண்ணாங்க. ஸோ அப்போது நம்ம 2 வாட்டி தான் இது பண்ணியிருக்கோம். ஆனால் உலகத்தில் 2000 வாட்டி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதில் 1032 டெஸ்ட் வந்து அமெரிக்கா பண்ணியிருக்கு, 715 டெஸ்ட் ரஷ்யா பண்ணியிருக்கு. அந்த 1032வது டெஸ்ட் தான் சீனியர் புஷ் இந்த டைமில் கடைசியாக பண்ணது 1992ல். ஓகே, ஸோ இன் ரெஸ்பாண்ட் டு தி கன்சர்ன்ஸ் அபவுட் தி சீனியர் புஷ்னா யாருன்னா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட அப்பாவும் ஒரு பிரசிடென்ட் தான், ஃபாதர் சன் 2 பேருமே பிரசிடெண்டாக இருந்தவங்க. ஸோ அதனால சீனியர் புஷ் ஜூனியர் புஷ்ன்னு சொல்லுவாங்க. In response to the concerns about the environment and health impacts, the nuclear test and the international community made efforts to limit it. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு 2 ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க. அது வந்து லிமிடெட் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை வந்து 1963ல் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பழைய ட்ரீட்டி இப்போ அமலில் இல்லை, பட் ஒரு எவல்யூஷனுக்காக நம்ம இதை பார்க்குறோம். 1963ல் இந்த ட்ரீட்டி என்ன சொல்லும் அப்படின்னா, இட் ப்ரோஹிபிட்ஸ் தி நியூக்ளியர் டெஸ்ட் இன் தி அட்மாஸ்பியர், அவுட்டர் ஸ்பேஸ் அண்ட் அண்டர் வாட்டர். ஸோ நீங்கள் அட்மாஸ்பியரில் பண்ணி காற்றை மாசடைக்கக்கூடாது, அவுட்டர் ஸ்பேஸில் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேர்ல்டு காமன். அண்டர் வாட்டரில் பண்ணக்கூடாது, ஏன்னா தண்ணியை பொல்யூட் பண்ணக்கூடாதுங்கிறனால. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு சில குண்டை வந்து கடல் கடியில் போய் பண்ணாங்க. ஸோ அது தேவையில்லாத சுனாமி அர்த்குவேக்கை கொண்டு வருங்கிறதுனால வேணான்ட்டாங்க. அப்போ வெறும் அண்டர் கிரவுண்டு மட்டும் தான் அலௌடு. ஸோ அதனால தான் நம்மளாம் அண்டர் கிரவுண்டில் தான் பண்ணுறோம். பொக்ரான்லாம் அண்டர் கிரவுண்ட் தான் பண்ணியிருப்போம். ஸோ கிளியரா? லிமிடெட் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ப்ராஹிபிட்டட் எவ்ரிவேர் எக்ஸ்பெக்ட் அண்டர் கிரவுண்டு.
உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து இதுலேருந்து நம்ம நோட் பண்ணோம் 1963ல. நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்டு டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று 1974ல் வருது. இது என்ன பண்ணுதுன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அந்த குண்டோட கெப்பாசிட்டிங்கிறத தான் கொண்டு வராங்க. இது வந்து லிமிட் பண்ணல. ப்ராஹிபிட்ஸ் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் நியூக்ளியர் த்ரெஷோல்டு. ஸோ என்னதுன்னா அண்டர் கிரவுண்டில் நியூக்ளியர் பண்ணிக்கலாம், டோட்டலாக ப்ராஹிபிட் பண்ணல, ஒரு த்ரெஷோல்டு வரைக்கும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு லிமிட் வந்து இதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதான் வந்து டிடிபிடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்டிபிடி வருது, அப்புறம் டிடிபிடி வருது, அதுக்கப்புறமா தான் சிடிபிடி வருது. ஸோ புரியுதா? சும்மா இது வந்து ஒரு எவல்யூஷனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. இப்போ சிடிபிடி மட்டும் எதாவது நல்லது நடந்ததா? அதுக்கப்புறமா எதுவும் நடக்கலை. ஸோ எண்ட் ஆஃப் தி கோல்டு வார்னாலையும் டிசல்யூஷன் ஆஃப் சோவியட் யூனியன்னாலையும் அதுக்கப்புறமா வந்த ட்ரீட்டி தான் இது. 1994ல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸார்மமெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு, அந்த ஜெனிவாவில் நடந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த ட்ரீட்டியை நெகோஷியேட் பண்ணி 1996ல் கொண்டு வந்தாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் அடாப்டட். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆன் டிஸார்மமெண்ட் வந்து யூஎனுக்கு கீழே நடந்த ஒரு நியூக்ளியர் டிஸார்மமெண்ட் கான்ஃபரன்ஸ். அது ஜெனிவாவில் 1994 நடக்குது, ஆஃப்டர் கோல்டு வார். 1996ல் சிடிபிடி அப்படிங்கிற ட்ரீட்டியை வந்து நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ நம்மனா உலக சமுதாயம், இந்தியா ஒத்துக்கல, விச் இம்போஸ் கம்ப்ளீட் பேன் ஆன் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங். எந்த டெஸ்டிங் எங்கேயுமே பண்ணக்கூடாது, 96க்கு அப்புறமா யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. நம்ம 98லேயே பண்ணுறோம். ஸோ closing the gaps left by the previous treaties. CTBT was available for signature from September 1996, signifying an advancement in the to bring to the end. இப்போ CTBT வந்து whether it came into force ஆனா it didn't come into force. ஏன் அப்படின்னா CTBTல வந்து they are classifying the country into Annex 1, Annex 2. Annex 1 country யாருன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத நாடுகள், Annex 2 countries யாருன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்க நாடுகள். நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த டைம்ல வச்சிட்டு இருந்த அவர் வச்சிட்டு இருக்கிறப்பதான் நம்பப்படுற 44 நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இது அமலுக்கு வரும் அப்படின்னு இது சொல்றாங்க. அதுல வந்து 44 நாடுகள்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்து ஒரு 10 நாடுகள் சைன் பண்ணல. அப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்து சைன் பண்ணல. ஸோ அந்த நாடுகள் சைன் பண்ணாதனால இது கடைசி வரைக்கும் அமலுக்கே வரல. ஸோ சிடிபிடி வில் என்டர் இன்டு ஃபோர்ஸ் 180 days ஆஃப்டர். அந்த 44 ஸ்டேட்டு சைன் பண்ணாதான் அது அமலுக்கே வரும். அந்த 44 ஸ்டேட்ல இன்னும் ஒரு 10 நாடுகள் சைன் பண்ணாததுனால இது இன்னும் இட் டிடன்ட் கம் இன்டு ஃபோர்ஸ். ஓகே. which possess nuclear reactors or nuclear research reactors. So, nuclear weapons, nuclear reactors இருக்கிற நாடுகள். ஓகே, அப்பதான் 44 வரும். சரியா? It has been signed by 187 nations. இல்ல signed by 187 nations, ratified by 178. ஸோ அப்போ சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணாமல் நிறைய நாடுகள் இருக்கு. ஸோ இந்த 44 நாடுகளில் இன்னும் 8 நாடுகள் வந்து சைன் பண்ணாமல் இருக்கு. அந்த 8 நாடுகள் யாருன்னா யூஎஸ்ஏ, நான் 10ன்ட்டேனா? ஓகே 8, ஐம் சாரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ், இது வந்து ப்ரிலிம்ஸில் வரலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் நேஷன்ஸ் ஹவ் நாட் சைன்டு சிடிபிடி அப்படிங்கிறது தான் ப்ரிலிம்ஸில் வரும். ஸோ இதில் நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். நியூக்ளியர் வெப்பன் இருந்து பொறுப்பாக சைன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா வி கேன் டேக் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ். இவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ரஷ்யா. ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நியூக்ளியர் வெப்பன் இருந்து P5ல 3 பேர் சைன் பண்ணிட்டாங்க. அப்போ சைன் பண்ணாதது யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் சைனாவும். அப்போ P5ல இந்த இதை வந்து சைன் பண்ணாதது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா. ஐ மீன் ராட்டிஃபை பண்ணாதது யூஎஸ் அண்ட் சைனா, தே டிடன்ட் ராட்டிஃபை இட். அதுக்கப்புறமா நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாடான இந்தியாவும், பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல் இவங்களும் அதை சைன் பண்ணல. ஸோ மொத்தம் இன்னைக்கு எத்தனை நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 9 ஸ்டேட்ஸ் இருக்கு. 9 ஸ்டேட்ஸில் 1, 2, 3, 4, 5, 6 நாடுகள் வந்து சைன் பண்ணல. 3 நாடுகள் தான் சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா தான் சைன் பண்ணியிருக்காங்க. மிச்ச நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற 6 நாடுகளும் சைன் பண்ணல. அதை தாண்டி ஃபியூச்சரில் நான் வெப்பன் டெவலப் பண்ண போகிறேன்னு சொன்ன ஈரானும் சைன் பண்ணல. ஈஜிப்ட் ஏன் சைன் பண்ணாமல் இருக்கான்னு தெரில. உனக்கு என்னப்பா? இவங்களுக்குலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பண்ணல. ஈஜிப்ட் ஏன் சைன் பண்ணலங்கிறத நான் படிக்கல, அதனால அதை போய் பார்க்கணும் வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு. பட் சம்மந்தமே இல்லாமல் சரி இஸ்ரேல் பக்கத்தில் இருக்காங்கிறதுனால சைன் பண்ணலையோ என்னவோ. எப்போவுமே நம்ம நெய்பரில் இஸ்ரேல் இருக்கான், அவன் வந்து வச்சிருக்கான், ஸோ அதனால் நம்மளும் ஒன்று சைன் பண்ணாமலே வச்சுப்போம் அப்படின்னு வச்சிருக்காரு போல. புரிஞ்சிச்சா 8 நாடுகள் யாருன்னு? ஸோ இவங்க 8 பேருமே சைன் பண்ணல. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி, பிலிம்ஸுக்கு பார்த்துட்டோம். அடுத்த ட்ரீட்டி வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. இது வந்து 1967ல் வந்து 68ல் வந்தது அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1970. ஏன் வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்துச்சு? இப்போ சிடிபிடி வந்து போஸ்ட் கோல்டு வார்னால வந்துச்சு. ஏன் வந்ததுன்னா சைனாவோட நியூக்ளியர் டெஸ்ட். அன்னைக்கு
நம்ம எல்லாம் யூரோப்பியன்ஸ் நம்ம தான் வெப்பன் வச்சிருக்கணும் அப்படின்னு 4 பேர் வெப்பன் வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு ஏஷியன் வந்து நானும் வெப்பன் வைப்பேன்னு சைனா வந்து 1964ல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண உடனே ஒரு ஏஷியன் நாடுகிட்ட இன்னைக்கு வெப்பன்ஸ் போகுதுன்னா நாளைக்கு எல்லார்ட்டையும் போயிடும். அப்போ இந்த வெப்பன்ஸை பரவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து ரேசிசம்னால வருது. அது வந்து இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை ஆஃப்டர் தி சைனாவோட நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வராங்க. ஸோ அன்னைக்கு 1967 1967வது வருடம் வரைக்கும் 5 நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது. இந்த 5 கண்ட்ரீஸை நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு டெசிக்னேட் பண்றாங்க. இந்த 5 நாடுகள் ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதுனால இவங்க வேற யார்கிட்டையும் இதை கொடுக்கக்கூடாது. இதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன். அப்போ நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாடுகள்லாம் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். இவங்க இனிமேல் யாரும் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ட்ரீட்டி வந்து சொல்லுது. ஸோ அப்போ இவங்களை வந்து அதை தூக்கி போடுன்னு சொல்லலை. இது என்ன சொல்லுதுன்னா என்பிடி இது வரைக்கும் வச்சிருக்க 5 பேருமே நீங்க மட்டும் தான் வச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ப்ராலிஃபரேட்டட். ப்ராலிஃபரேஷன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது. நீங்கள் அந்த டெக்னாலஜியை இன்னொரு நாட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ யூ ஷுட் நாட் ஸ்ப்ரெட் தட் டெக்னாலஜி டு அதர் நேஷன் ஃபார் தோஸ் 5 நேஷன்ஸ். மற்ற எந்த நாடுகளும் நீங்கள் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை புதுசாக டெவலப் பண்ணக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2வது கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இருக்கிற 5 நாடுகளும் ட்ரை டு டிசார்மமெண்ட் முடிஞ்சால் டிசார்மமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது, பைண்டிங்காக கொடுக்கல. அண்ட் ஃபைனலாக வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எப்பவுமே வந்து பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான், நியூக்ளியர் டெக்னாலஜி பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் என்பிடி. So NPT is a multilateral binding treaty for nuclear weapon states to disarmament while promoting peaceful nuclear energy use. It defines nuclear weapon states as countries possessing nuclear weapons as of January 1st, 1967 and 5 நாடுகள். Non-nuclear states agree not to develop nuclear weapons while nuclear states pledge not to transfer them. Peaceful use of nuclear technology மட்டும் தான் allowed அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 191 கண்ட்ரிஸ் சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ணாதது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். இந்தியாவை தாண்டி இன்னும் 4 நாடுகள் வந்து சைன் பண்ணல. இந்த ட்ரீட்டியை வந்து இதுக்கப்புறமா வந்து இப்போ என்பிடி கூட லிங்க் ஆகிருக்கிற விஷயங்கள் தான் இந்த 3 விஷயங்கள். ஒன்று வந்து நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் விச் வாஸ் கிரியேட்டட் வென் இந்தியா டெஸ்டட். சைனா டெஸ்ட் பண்ணோடனே சிடிபிடிக்கு இது என்பிடி கொண்டு வராங்க. இந்தியா வந்து 74ல் பொக்ரான் 1 பண்ண உடனே இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப். இப்போ இந்தியாவும் ஏதோ பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் நம்ம யுரேனியமே யாருக்கும் போகக்கூடாது, நியூக்ளியர் டூல்ஸ் வெப்பன்ஸ் அதாவது இந்த நியூக்ளியர் ரா மெட்டீரியல்ஸ் யாருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். இன்டர்நேஷனல் ட்ரேடில் யார் நியூக்ளியர் எலிமெண்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் இந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் வந்து அப்செப்ட் பண்ணால் தான் வாங்க முடியும். ஸோ நியூக்ளியர் ரிலேட்டட் ரா மெட்டீரியல்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு குரூப்பிங் தான் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப். அதை அவங்க விற்கிற இந்த யுரேனியம் வாங்கிட்டு இன்னொரு நாடு யூஸ் பண்ணுச்சுன்னா என்பிடி படி அது பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ அப்போது இது நடக்குதான்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐஏஏ அப்படின்னு ஒரு பாடிக்கு உருவாக்குறாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ யூஎன்கியில் இந்த ஏஜென்சியோட வேலை என்னதுன்னா, இந்த என்பிடியும் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்போட ஒர்க்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிறது. ஸோ நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் என்ன பண்ணுது, யார்கிட்டலாம் யுரேனியம் புளுட்டோனியம்னு இந்த மாதிரியான ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க அந்த ரிசர்வ்ஸை என்எஸ்ஜி மெம்பர்ஸை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த நாடுகள் கிட்ட இருந்து என்எஸ்ஜியில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆனோன்னா என்பிடி சைன் பண்ணணும். நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாது. நீங்கள் யுரேனியம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேருந்து வாங்கணுன்னாலும் அகைன் என்பிடி சைன் பண்ணணும். நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னு ஒத்துக்கணும். நீங்கள் வாங்குற யுரேனியம் எதுக்கு பயன்படுதுங்கிறத ஐஏஏ இன்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஐடியா. இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் நியூக்ளியர் டிசார்மமெண்ட். 100% இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட ஸ்டான்ஸு நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன் தி வேர்ல்டு தான். வி ஆர் கீப்பிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ். எல்லாரும் அழிச்சிட்டா நாங்கள் அழிச்சிடுறோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஸ்டான்ஸ். இதான் வந்து கரண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி. இஃப் எவ்ரி ஒன் டெஸ்ட்ராய்ஸ் வில் டெஸ்ட்ராய். அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் பண்ணுறோன்னு தான் வாஜ்பாய் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்தியா அப்போசஸ் தி என்பிடி அண்ட் காலிங் இட் டிஸ்கிரிமினேட்டரி பிகாஸ் அந்த 5 நாடுகள் மட்டும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலையேங்கிறதுனால நம்ம பண்ணல. நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியும் கொண்டு வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து என்பிடியோட ஐடியா. அப்புறமா வந்து ஓகே அதே இதுதான் திரும்ப வருது. யார் யார் இது சைன் பண்ணல அப்படின்னா, நார்த் கொரியா. ஸோ மொத்தம் 4 நாடுகள் வந்து இது இன்னும் சைன் பண்ணல. நார்த் கொரியா இஸ் தி ஒன்லி, இப்போது இது வந்து ப்ரிலிம்ஸில் வரலாம். நார்த் கொரியா இஸ் தி ஒன்லி நேஷன் விச் சைன்ட் என்பிடி அண்ட் தென் வெண்ட் அவுட் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் இவங்க சைன் பண்ணிட்டாங்க 86ல் 85ல், அப்புறம் 2003ல் வெளியே வந்து நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் தி ஒன்லி கண்ட்ரி. ஸோ நவ் தே ஆர் அவுட் ஆஃப் என்பிடி. என்பிடியை சைன் பண்ணாத நாடுகள்லாம் ஃபர்ஸ்ட் நார்த் கொரியா, அப்புறம் இந்தியா, இஸ்ரேல் அண்ட் பாகிஸ்தான், சவுத் சூடான். ஸோ மொத்தம் இப்போதைக்கு 5 நாடுகள் வந்து
என்பிடியை விட்டு வெளியே இருக்காங்க. ஒன்று நார்த் கொரியா ஆல்ரெடி சைன் பண்ணி வெளியே வந்தவங்க. என்பிடியை சைன் பண்ணாத நாடுகள் 4 தான்: இந்தியா, இஸ்ரேல், பாகிஸ்தான் அண்ட் சவுத் சூடான். உனக்கு என்ன பாக்கி எடுக்கு சூடான்? ஓகே, ஃபவுண்டட் இன் 2011, ஹஸ் நாட் ஜாயின்ட். ஓகே, இப்போதான் புதுசாக ஃபார்ம் ஆன நாடு, இன்னும் பல ட்ரீட்டி சைன் பண்ண வேண்டிய இதில் பாக்கி வச்சிருக்காங்க போல, இன்னும் சைன் பண்ணாமல். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மானிட்டர்ஸ் இட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அதுதான் ஸோ கிளியரா. ஸோ இதுக்கப்புறமா வந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா, ட்ரீட்டி ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இத்தனை ட்ரீட்டி இருக்கு. டிபிஎன்டபிள்யூ தான் லேட்டஸ்ட்டாக வந்தது, 2017 வந்தது. ஸோ இந்த ட்ரீட்டியோட ஐடியா என்ன அப்படின்னா, உலகத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நியூக்ளியர் டிசார்னமெண்ட், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸும் எல்லா டெஸ்டிங்கும் எல்லா விதமான நியூக்ளியர் வெப்பன் சமாச்சாரத்தை டெஸ்ட்ராய் பண்ணி யாருமே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு டோட்டல் ப்ராஹிபிஷன் பண்ணுற ஒரு ட்ரீட்டி. இட் கேம் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, ஐகேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அகேன்ஸ்ட் நியூக்ளியர், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸான்றல, அதான் ஐகேன். இப்படி ஒரு என்ஜிஓ இருக்கு, குளோபல் என்ஜிஓ. இந்த என்ஜிஓவோட நியூக்ளியர் டிசார்மன்ட்காக ஐகேனோட எஃபர்ட்ஸ்னால யுனைடெட் நேஷன்ஸில் 2017 இந்த ட்ரீட்டி வந்துச்சு. ஸோ இந்த ட்ரீட்டியை கொண்டு வந்து எஃபர்ட் பண்ணதுக்காக தான் ஐகேனுக்கு 2017 நோபல் பிரைஸ் பீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு. ஸோ இன்டர்நேஷனல் கோஆலியேஷன் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் ஐகேன் அப்படிங்க, அதான் அதோட கேம்பெயினா. பாருங்க, ஒரு சீக்குள்ளே எவ்வளோ, நான் இன்னும் கன்வென்ஷன் தான் சொல்லியோ. சரி, இன்டர்நேஷனல் கேம்பெயின் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதுக்காக அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் கொண்டு வந்தது தான் இது. ஸோ இது வந்து இந்தியா வந்து கான்செப்டை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அந்த 5 நாடுகளும் சைன் பண்ணிட்டா நாங்கள் சைன் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வில் பி சப்போர்ட்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் கண்ட்ரி, நாட் சப்போர்ட்டட் பை 9 ஸ்டேட்ஸ். இதில் யார் சைன் பண்ணலன்னா 9 நாடு சைன் பண்ணல, அந்த 5 பேரும் இன்னும் சைன் பண்ணல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த 5 பேர் சைன் பண்ணிட்டா நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா நம்மளோட ஸ்டாண்ட். இட் மேக்ஸ் இல்லீகல் டெவலப்மெண்ட், இட் மேக்ஸ் இல்லீகல் டெவலப், டெஸ்ட், ப்ரொடியூஸ், அக்வயர், பொசஸ், ஸ்டாக் பைல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதில் என்ன இருக்குன்னா, டெவலப் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக வாங்கக்கூடாது. இது வரைக்கும் வந்து அந்த 5 நாடுகளுக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, பொசஸும் பண்ணக்கூடாது, ஸ்டாக் பைலும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 நாடுகளும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால வந்து இந்த 5 நேஷன்ஸும் இன்னும் சைன் பண்ணல. It came into force on July 7, 2017 and open for was adopted on 2017 and came into force on 2021. 2017 அடாப்ட் ஆச்சு, 2021 it came into force. ஓகே, இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ட்ரீட்டியில் அப்படின்னா, விக்டிம் அசிஸ்டன்ஸ்னு இருக்குது. விக்டிம் அசிஸ்டன்ஸ்னா சிக்னிஃபிகண்ட் காம்பனன்ட் ஆஃப் திஸ் ட்ரீட்டி இஸ் டு ப்ரொவிஷன் ஆஃப் அசிஸ்டிங் விக்டிம்ஸ் ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ். ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் என்வாரன்மெண்ட் ஏதாவது பாதிச்சிருந்தா அதுக்கான டேமேஜ்க்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஹியூமானிடேரியன் ஃபோக்கஸ். ஸோ கேட்டஸ்ட்ராபிக் ஹியூமானிடேரியன் கான்சிக்வன்சஸ் வராமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த ட்ரீட்டியை கொண்டு வராங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டிங் ஆஸ் ஆஃப் நோ 94 ஸ்டேட்ஸ் வந்து ஹவ் சைன்டு, 73 ஹவ் ராட்டிஃபைடு. இதோட மீட்டிங் வந்து வியன்னாவில் 2022 நடந்திருக்கு. செகண்ட் மீட்டிங் நியூயார்க்கில் நடந்திருக்கு. 2 மீட்டிங் நடந்திருக்கு. 94 ஸ்டேட்ஸ் சைன், 73 ராட்டிஃபைடு. அண்ட் இதுதான் இதோட ஐடியா. கிளியரா? இதுதான் ஐகேன். அண்ட் ஃபைனலாக ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. சி, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு தான், மெயின்ஸ்க்கு எதுவுமே இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி ஸ்டார்ட் 1991 வந்தது யூஎஸ்எஸ்ஆர் கீழே. இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 1994. அது ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் 2011 வந்து நியூ ஸ்டார்ட் அப்படின்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது வாஸ் எக்ஸ்டெண்டட் டில் 2026. இது எதை ப்ரொஹைபிட் பண்ணுது அப்படின்னா, லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் டிசைன்டு விச் ஆர் பவர்ஃபுல் டார்கெட்டிங் தி இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா அண்ட் யூஎஸ் வந்து 87% ஆஃப் தி நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்னால் வந்து அந்த குண்டு வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ் கிட்டத்தட்ட 5400 வெப்பன்ஸ் இருக்குது, ரஷ்யா கிட்ட 5100 இருக்குது அப்படின்னு ஒரு ரஃப் நம்பர். இட்ஸ் நோ ஒன் ஓப்பன்லி செட் ஹவு மச் நியூக்ளியர் வெப்பன் தே ஹேவ். இது அன்அஃபிஷியலாக எடுக்கப்படுற நம்பர். ஸோ இந்த ஆர்ம்ஸ் ரேஸை ஸ்லோ பண்ணுறதுக்காக அதை கொண்டு வராங்க. ஸோ இதில் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுதுன்னு பாருங்கள். நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி ப்ராஹிபிட்ஸ் ஐசிபிஎம்ஸ், இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். அப்புறம் பேலஸ்டிக் மிசைலில் 2 டைப்பா, அப்புறமா பாமர்ஸ் அண்ட் 1500 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ராஹிபிட் பண்ணுது, மிசைல்ஸை வந்து ப்ராஹிபிட் பண்ணுது.
டிப்ளாய்டு ஆர் நான் டிப்ளாய்டு லான்ச்சர்ஸ் அண்ட் பாமர்ஸ் எல்லாத்தையும் ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ இது வந்து பேலஸ்டிக் டெக்னாலஜியில் இருக்கிற விஷயங்களை தான் வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. இதை கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யூஎஸ் ரஷ்யாவும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்களே, இப்போ இதை யூஎஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ரஷ்யா எப்போ வேணால் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரஷ்யா ஃபாலோ பண்ணுறாங்களான்னு யூஎஸ் எப்போ வேணால் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் மெக்கானிசம் இதில் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டேட்டா ஷேரிங்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், ரெண்டு பேருமே ஏதாவது நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட டேட்டா ஷேர் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். பயலாட்ரல் கன்சல்டிவ் கமிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா என்ன சொல்லுது, இந்த புர்வெட்ஸ்னிக் வந்து நியூக்ளியர் பவர்டு, அதனால் இதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரஷ்யாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்னாலையும் ட்ரம்ப்போட இந்த கவுண்டர் அனௌன்ஸ்மெண்ட்னாலையும் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? இட் ட்ரிகர்ஸ் அ நியூ ஆர்ம்ஸ் ரேஸ். இப்போ ட்ரம்ப் வந்து நாங்கள் இப்போ நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ண போகிறோம், அவங்க மிசைல் டெஸ்ட் பண்ணது கவுண்டராக ஒரு வெப்பனையே நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொன்னது 32 வருஷமாக இத்தனை ட்ரீட்டி போட்டு கொண்டு வந்திருக்கோம். தோ யூஎஸ்ஏ டிடன்ட் சைன் சிடிபிடி, தோ தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஆனாலும் தேர் வாஸ் திஸ் மொரட்டோரியம். சீனியர் புஷ் வந்து 92ல் கொண்டு வந்து அந்த மொரட்டோரியமை இன்னைக்கு வரைக்கும் யூஎஸும் சைனாவும் ரஷ்யாவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் சைனா ரஷ்யா 3 பேருமே அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட்டே பண்ணல 30 வருஷமாக. இப்போ யூஎஸ் இது சொன்ன உடனே ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மிசைல் தான் பண்ணோம், குண்டு பண்ணல, தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் மீறினீங்களா நாங்களும் டெஸ்டிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. சைனா என்ன சொல்லுது, ஏன்பா இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க, சிடிபிடியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க, யாரும் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது சைனா சொல்லியிருக்கு. ஆனால் வந்து ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு யூஎஸ் ஒன்று ஆரம்பிச்சா இமீடியட்லி ரஷ்யா வில் ஸ்டார்ட், சைனா வில் ஸ்டார்ட். சரியா? ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பவர் டைனாமிக்ஸ் மாறுது. ஸோ அதனால தான் வந்து ட்ரிகர்ஸ் நியூ ஆர்ம்ஸ் ரேஸ். இப்போ மாற்றி மாற்றி திரும்ப ஆரம்பிச்சுப்பாங்க. ரெண்டாவது, இப்போ புது ஒரு கோல்டு வார் 2.0 வரா மாதிரி கோல்டு வார் 1ல இருந்த அதே பிரச்சனை 2லையும் வருது. ஆல்டர்ஸ் தி எக்ஸிஸ்டிங் ஜியோ பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ். இப்போ உங்களுக்கு இம்பாக்ட்னு கேட்டால் அந்த கீவேர்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. யூஎஸ் சைனா யூஎஸ் ரஷ்யா ஈக்குவேஷன்ஸை இது மாற்றுது. டிஸ்ரப்ட்ஸ் தி நியூக்ளியர் ஆர்டர். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி இருக்கிற சிடிபிடி, என்பிடி, மொரட்டோரியம் எல்லாத்தையும் இரலவெண்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ரப்ஷன்ஸ் கொடுக்குது. இட் டிஸ்ரப்ட்ஸ் தி நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. இந்த மாதிரி ஒரு பின்னணியில் பிப்ரவரி 2026ல் ட்ரம்ப்பும் புட்டினும் எப்படி ஒரு நியூ ஸ்டார்ட்டை திரும்ப கொண்டு வருவாங்க, நியூ ஸ்டார்ட்டோட அப்டேட்டை கொடுப்பாங்க. ஸோ நிச்சயமாக நியூ ஸ்டார்ட் வந்து திரும்ப வந்து வராது, 2026ஓட முடிஞ்சிடும், திரும்ப இவங்க ஆர்ம்ஸ் ரேஸாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இட் டிஸ்ரப்ட்ஸ் தி நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி விச் லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ். ஸ்லிப்பரி ஸ்லோப் ஆர்குமெண்ட் உங்களுக்கு புரியுதா? எத்திக்ஸ் கிளாஸ் நேற்றுக்கு தான் பார்த்தோம், ஸ்லிப்பரி ஸ்லோப் ஆர்குமெண்ட். ஸோ இங்கே என்ன ஆகுது, யூஎஸ் ஆரம்பிச்சதுனால நானும் ஆரம்பிப்பேன்ட்டு சைனாவும் ரஷ்யா ஆரம்பிக்கும், அப்படியே அது டாமினோ எஃபெக்டாக போகும். இப்போ சைனா பண்ணிடுச்சுன்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா இந்தியா? சைனா நம்ம நியூக்ளியர் வெப்பன் வாங்கினதே சைனாவும் பாகிஸ்தானும் வச்சிருக்குங்கிறதுனால தான். சைனா பண்ணால் நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏஷியாவில் இருக்கிற இதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. இட் வுட் ஆல்சோ allow them to try new advanced weapons. இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸில் அடுத்த புதுசாக பேசப்படுற ஒரு டெக்னாலஜி வந்து லோ yield டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி மொரட்டோரியம் இருக்கிறதுனால யாருமே இதை இன்னும் டெஸ்ட் பண்ணல, சும்மா விடலாம்ல. இந்த சயின்டிஸ்டுங்களுக்கு ஒரு வேலை இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஐடியா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கில்ட்டில் வந்து அவார்டு கொடு, டூம்ஸ்டே கிளாக்கை கொண்டு வா அப்படின்னு கொண்டு வா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, லோ ஈல்டு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னா என்னன்னா, ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு சிட்டியே அழிஞ்சு போகும், ஹிரோஷிமா நாகாசாக்கி மாதிரி. அவ்வளோ பெருசாக வந்து டெவலப் பண்ணி போடுறதுனால தான் பேரழிவு. நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இம்பாக்ட் வர மாதிரி சின்ன சின்ன நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக ஒரு குண்டு போட்டால் சின்ன லெவலில் தான் இம்பாக்ட் வரும், ஒரு குட்டி ஏரியா தானே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கொண்டு வரது தான் லோ ஈல்டு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், லோக்கலைஸ்டு வார்ஸில் பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் இந்த லோ ஈல்டு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இப்போ இது ரொம்ப யாரும் இதை தொடாமல் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே இதை ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து யாருமே தொடாமல் வச்சுருக்காங்கங்கிறது ஒரு ஃபிக்ஷன் தான். நிச்சயமாக எல்லாருமே சீக்ரெட்டாக பின்னாடி இதை டெவலப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ணல. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ் பண்ணிட்டாங்கிறத ரீசனாக வச்சுக்கிட்டு சைனாவும் ரஷ்யாவும் இதை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயமா இருக்குது. ஸோ சிடிபிடி நெவர் இன்டு ஃபோர்ஸ். ஆனால் மொரட்டோரியம் ஆன் டெஸ்டிங் வந்து 30 வருஷமாக இருக்குது. நார்த் கொரியா தவிர வேறு யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ அது எல்லாமே பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த இம்பேக்ட் இதில். கிளியரா? பிரசிடென்ட் ஃபார் அதர் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ் அண்ட் நான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ். அதர் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ் லைக் இந்தியா வந்து நானும் பண்ணுவேன்னு
ஆரம்பிச்சிடும். நான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ்க்கு கோவம் வரும். நீங்க எல்லாம் உலக அமைதி கொண்டு வருவீங்கிறதுனால தான் நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ண மாட்டோம்னு சொல்லி என்பிடியை சைன் பண்ணியிருக்கோம், சிடிபிடியை சைன் பண்ணியிருக்கோம், இப்போ புது ட்ரீட்டியை சைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேஃப்டிக்கு நானும் வந்து பண்ணுறதா ரவுடிசம்னா நாங்களும் அதை பண்ணுவோன்ட்டு நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த என்பிடிங்கிற கான்செப்டை கை விட்டுருவாங்களோ. இப்போ இப்போ ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டு, அவங்க என்பிடி எல்லாம் நம்புறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி எல்லா நாடுகளும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த மாதிரி இரஸ்பான்சிபிளாக பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே நடக்க போகுது. நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆன் இந்தியா, இந்தியாவும் வந்து பண்ணும். இந்தியா பண்ணோன்னு பாகிஸ்தானும் பண்ணிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுக்கான காரணம் வந்து ஒரு வேர்டு சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அம்னிஷியா. இல்லை அவங்க அப்படி சொல்லலை, நானா உருவாக்குனேன். அவங்க வெறும் அம்னிஷியான்னு சொன்னாங்க. வெறும் அம்னிஷியான்னு நம்ம எழுதுனா அது வந்து நல்லா இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக் அம்னிஷியா. பேப்பர் 4ல் எழுதுனா எத்திக்கல் அம்னிஷியா. உங்களுக்கு புரியுதா? பேப்பர் 2ல் எழுதுறப்போ ஸ்ட்ராட்டஜிக் அம்னிஷியா. அப்படின்னா என்னன்னா, ஹீரோஷிமா நாகாசாக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால வர அழிவுகள்லாம் வந்து நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தீஸ் பீப்புள் ஆர் நாட் ரிமெம்பரிங். என்னாச்சு, டிவி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து தீஸ் பீப்புள் ஆர் நாட் ரிமெம்பரிங் வாட் ஹேப்பன்ட். அதான் வந்து தே ஆர் டெல்லிங். ஸோ இதெல்லாம் நடந்து today we live in a world that is by and large governed by the leaders who did not live through the world wars. வேர்ல்டு வாரை பார்க்காதவங்க தான் இப்போ நாட்டு தலைவர்களாக இருக்காங்க. ஹீரோஷிமா நாகாசாக்கி எல்லாம் லைவாக பார்க்கல, நம்ம ஹிஸ்ட்ரியில தான் படிக்கிறோம். அதனால அதோட விளைவுகள் என்னங்கிறத ஃபீல் பண்ணாத அந்த அம்னிஷியால அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கு இப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறது சொல்றாங்க. Distance from the history make it easy to forget the sheer destruction that took place and become they are open to the idea of nuclear proliferation. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் ரேட்டிங்கில் எஸ்ஏலலாம் யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ வே ஃபார்வர்ட் என்ன பண்ணணும், புதுசாக ஒரு புது என்பிடி கொண்டு வரணும். அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து நியூஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ல்டு வைடாக ஒரு புது என்பிடி வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வந்து குளோபல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொண்டு வரணும். இப்போ 5 நாடுகளும் நாங்கள் எங்கள் வெப்பன்ஸ் வச்சுப்போன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அட்லீஸ்ட் குளோபல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது எல்லாரும் கொண்டு வாங்க. நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் இந்தியா வச்சிருக்கு. அந்த மாதிரி 5 நாடுகளும் குளோபல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொண்டு வரணும். 9 நாடுகளும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொண்டு வந்துட்டா அது இன்னும் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் 2026க்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்டார்ட் வந்து ட்ரைலாட்ரல் ஸ்டார்ட்டாக கொண்டு வரலாம். சைனாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெறும் யூஎஸும் ரஷ்யாவை மட்டும் ஸ்டார்ட்டை நெகோஷியேட் பண்ணாமல் சைனாவையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு.